கோவை மாநகராட்சி தூய்மை தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியத்தை குறைத்து வழங்குவதாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். மோனிஷா, கோவை மாநகராட்சியில் 5000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு தினக்கூலியாக 770 ரூபாய் என மாவட்ட நிர்வாகம் நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் இந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த 770 ரூபாய் தொகையினை வழங்காமல் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக தங்களை ஏமாற்றி வருகிறது என கூறி தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய அரசு நிர்ணயிக்கக்கூடிய தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இந்த போராட்டக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான பன்னீர்செல்வம் நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். அரசு எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கு, எவ்வளவு வழங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை நடந்தது? சம்பளம் வந்து 770 ரூபாங்க சார். ஆனால் தரங்கிற சம்பளம் வெறும் 448 ரூபாய் சம்பளம். ஒரு தொழிலாளிகள் 300 ரூபாய் ஒரு நாளைக்கு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி 5000 தொழிலாளிகளுடைய சம்பளம் 300 ரூபாய் கேள்விக்குறியா இருக்கு. தொழிலாளிகளிடம் பிடித்தம் செய்யப்படுகிற ESIPF பணத்தை இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தல, தொழிலாளிகளுடைய கணக்கில் செலுத்தல. 3 ஆண்டுகளாக மேலாக தொழிலாளிகளிடம் எவ்வளவு ESI பிடிச்சாங்க, எவ்வளவு PF பிடிச்சாங்கிறதே இல்லை. நிறைய தொழிலாளிகள் அடிபட்டுறாங்க. அவங்களுக்கான பண பயன்கள் எதுவுமே கிடைக்கப்படல. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு சம்பள ரசீது இருந்தால் தான் தெரிய முடியும். சம்பள ரசீதே தராங்க. மதுரை மாநகராட்சியில் சம்பள ரசீது தராங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சம்பள ரசீது தர மாட்டேங்கிறாங்க. இந்த கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 1 மாதம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். 1 மாதமும் எழுத்துப்பூர்வமாக பதில் தர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் தரல. எவ்வளவு சம்பளம் எங்களுக்குன்னு கேட்கிறோம். அரசாணை அறிவுப்படி 770 ரூபா சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 468 ரூபாய் சம்பளம் தர்றாங்க. மீதி சம்பளத்தை எப்ப தருவீங்க, நிலுவைத் தொகையும் வழங்குங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட்டம் பண்ணிருக்கோம். அந்த மீதி தொகை யார்கிட்ட போகுது, அது என்ன செய்யணும்? மாவட்ட நிர்வாகத்தில் என்ன கேட்குறோம்? தனியார் நிறுவனத்திற்கு தான் இந்த அரசு பணம் போகுது. தனியார் நிறுவனம் இந்த பணத்தை எடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அரசு கொடுத்துருது அந்த பணத்தை, அதை தனியார் நிறுவனம் எடுத்துக்கிறாங்க. கண்காணிக்க வேண்டிய அந்த அதிகாரிகள் இந்த ஊழலுக்கு துறை போறாங்க. அதனால எங்க சம்பளம் நிலுவைத் தொகையும் வாங்கி தரணும். அரசு தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க கிடைக்கக்கூடிய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த தொகையை, முழுமையான தொகையினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். 770 ரூபாய் என தினக்கூலி நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதாகவும், மற்ற தொகை தூய்மை பணியாளர்கள் கையில் சென்று சேருவதில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களது கருத்தாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.